இந்த கண்ட்ரியே நம்ம முதல் வாட்டி கேள்விப்படுறோம். ஒசீனியான்னு ஒரு கீப்பர், யாரா கீப்பர், மொத்தம் 40 வயசு, அவ்வளவுதான் தம்பி உங்களை போட்டு செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நடந்து போறத பார்த்தேன். மெஸ்ஸி பார்த்துட்டு எந்திரிச்சான். ஏய் எவ்வளோ ஹியூமிலிட்டி இருக்கணும். நீ வந்து ஒரு ஒரு உன்னையோட ஒரு ப்ராப்ளி 20 வயசு கம்மியா. செலிப்ரேஷன் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செலிப்ரேஷன் தான் பாக்குறதுக்கு. அதுவும் மேட்ச்க்கு அப்புறமா அது பிளேயர்ஸ் எடுத்துட்டு பண்ணாங்க பாத்தியா. வணக்கம் பாய்ஸ், வெல்கம் பேக் டு another episode ஃபுட்பால் பேச்சு. வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் வருத்தத்தோட இருப்பீங்க, சோகத்தோட இருப்பீங்க. ஆனா ஐ ஃபெல்ட் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டென்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேர்ல்ட் கப்ஸா இருந்துச்சு இந்த சமயம். நாங்க எல்லாருமே இந்த வாட்டி இங்க ஜாயின் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மறக்காம மறுபடியும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திருங்க. ஏன்னா இதுக்கப்புறமா ஃபுட்பால் கண்டென்ட் பெருத்து போகுதுங்க. ஏன்னா வந்து இப்ப டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்க போகுது, புது சீசனுக்கான ப்ரிவியூஸ் நடக்க போகுது, யார் எங்க முடிப்பா அதை பத்திலாம் நம்ம ஃபுல் டீட்டெயிலாம் இன்னும் நிறைய பேரோட சேர்ந்து உரையாட போறோம். ஸோ நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. நல்லா கௌதம், முடி போச்சு இந்த வேர்ல்ட் கப். ஒரு மாசம் முடிஞ்சிருச்சுல்ல. வேர்ல்ட் கப் வருதுன்னு பேசிட்டு இருந்தோம். 100 நாள், 50 நாள், 25 நாள், ஒரு நாள்னு பேசி வேர்ல்டு கப்பே முடிஞ்சு இப்போ ஒரு வாரம் ஆக போகுது. அந்த மாதிரி டக்குன்னு டைம் பறந்துகிட்டே இருக்கு. பட் இந்த வேர்ல்ட் கப் வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்துச்சு. ஏன்னா போன வேர்ல்ட் கப்புக்கும் இந்த வேர்ல்டு கப்புக்குமே யோசிச்சு பாரு, ஒரு மீடியா அட்டென்ஷன், எத்தனை பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த யூஎஸ், கனடா இந்த ரீஜன்ல எல்லாம் ஃபுட்பால் அவ்வளவா பெருசு இல்லைல்ல, இதெல்லாம் எவ்வளவு பெருசாச்சு இந்த நாட்டுல எல்லாம். அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அண்ட் நம்ம தமிழ் கம்யூனிட்டி ஸ்பேஸ்லயே வந்து எவ்வளவு பெருசா இது வந்து பரவுச்சு, எக்ஸ்பேண்ட் ஆச்சு. எத்தனை பேர் வந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே வந்து இது ஒரு பயங்கரமான அந்த ஒரு பிக் பேங் தியரி மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் இந்த வேர்ல்ட் கப் வந்து நடந்தது. ஒரு வழியா அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து பேக் டு கிளப் ஃபுட்பால். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இந்த வேர்ல்டு கப்ல என்னெல்லாம் பெஸ்ட் மொமெண்ட்ஸா நம்ம பார்த்தோம் இந்த வேர்ல்ட் கப்ல அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வந்து பேச வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நீ என்ன பார்த்த? ஆமா, அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நாங்க சும்மா ஒரு 5 ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நிறையவே நீங்க வந்து ஏன் இதை சொல்லல அதை சொல்லலன்னு உங்களுக்கு தோணலாம். நீங்க என்னெல்லாம் நாங்க மிஸ் அவுட் பண்ணோம் இல்ல கன்சிடர் பண்ணிருக்கணுமோ நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா அதுக்கும் நம்ம பார்த்து ரிப்ளை பண்றோம். பட் அப்கோர்ஸ் நாங்க சும்மா ஹேண்ட்ஃபுல்லா பிக்கப் பண்ணதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு வேர்ல்ட் கப்பா இருந்துச்சுங்க. ஆனா முக்கியமா இந்த கண்ட்ரி முதல் முறையா வேர்ல்ட் கப்ல ஆடுறாங்க. அண்ட் அதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் ஸ்பெயின். அப்படி ஆடும் போது கண்டிப்பா என்னடா இது சின்ன கண்ட்ரியா இருக்குது, போட்டு பொழந்துருவாங்க நினைச்சா 0-ஆல்னு வந்துட்டு டிராப் பண்ணிட்டு கிளீன் ஷீட் அகைன்ஸ்ட் ஸ்பெயினுங்க. அதான் நம்ம ஒசீனியா அண்ட் கேப்போடியோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த கண்ட்ரியா நம்ம முதல் வாட்டி கேள்விப்படுறோம். ஒசீனியான்னு ஒரு கீப்பர், யாரா கீப்பர், மொத்தம் 40 வயசு, அவ்வளவுதான் தம்பி உங்களை போட்டு செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். மோஸ்ட் ஃபாலோட் கோல் கீப்பர் ஆன் இன்ஸ்டாகிராம் இப்ப. சோ வாழ்வுனா இந்த மாதிரி ஒரு வாழ்வு வந்தது பிரில்லியன்டான பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான். உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த கேப்போடைய டீம் பாக்குறதுக்கும் அண்ட் ஒசீனியா பெர்ஃபார்மன்ஸ்? ஆமா, ஐ மீன் இட் வாஸ் இன்கிரெடிபிள். நம்ம இப்போ ஒரு கேம் பார்க்கும்போது வந்து இவங்கள போட்டு அடிச்சிருவாங்கடா, இந்த டீமா இவங்கள போட்டு அடிச்சிருவாங்கடா அப்படின்னு பேசி கடைசியில யாரும் அர்ஜென்டினா கூட ஆடும்போது என்னடா இப்படி ஆடுறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி, ஒன்றரை கோல் எல்லாம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இதுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வச்சுட்டாங்க. அந்த ஒரு நெவர் டை ஆட்டிடியூட். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஆப்வியஸ்லி ஸ்டார் நேம்ஸ் கிடையாது, ஸ்டார் பிளேயர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இல்லாத ஒரு நேஷன் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டைம். ஜப்பான் இந்த மாதிரி எப்பவுமே பண்ணுவாங்க. பெரிய ஸ்டார் நேம்ஸ் இல்லைனாலுமே வந்து ரொம்ப ஒரு டுகெதரா வந்து ஆடி ஒரு ஒரு அந்த சம் ஆஃப் த ஹோல் வில் பி பிகர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்டு கப்பை நமக்காக கொடுத்தது வந்து இந்த கேப்பர்டே. ப்ராபப்ளி இப்ப இந்த கேப்பர்டேல இருந்து ஒரு யங் பிளேயர்ஸ் எல்லாமே இப்ப ஸ்கவுட் பண்ணி இப்ப வேற இதுக்கு கொண்டுட்டு போலாம், அவங்களுக்கு கிளப் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். அது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரிக்கு ரெவென்யூ யோசிச்சுப்பாரு. இப்போ எத்தனை பேர் வெக்கேஷனுக்கு போவாங்க இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குன்னு பார்த்து. நான் ரீசெண்டா படிச்சேன், அந்த கேப்பர்டேயோட கவர்மெண்ட் வந்து பயங்கர இன்ஃபிளக்ஸ் ஆஃப் டூரிசம் வரனால இவ்வளவு நாளா வந்து ஆன் அரைவல் வீசா இருந்துச்சாமா. இப்ப வந்து கிடையாது, ஒரு நாளைக்கு நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம்னு சொல்லிட்டு நீ முன்னாடி எடுத்துட்டு தான் அங்க போகணுமாமா. சோ வாங்க, ஆனா ரெகுலேட்டடா நாங்க உள்ள விடுறோம் அப்படிங்கறதுனால இந்த மெஷர்ஸ் எல்லாம் போட்டு. ஏன்னா அவ்வளவு சின்ன நாடு, ஏரியாவே அவ்வளவு சின்னதா இருக்குது, எங்க போவாங்க அவங்க எல்லாருமே ஒன்னா உள்ள போனா. சோ அதனால வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கேப்பர்டே. அதுல ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு நீ சொன்ன மாதிரி ஒசீனியா கேப்டன் ஃபென்டாஸ்டிக், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பிரபலம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து போயாச்சு.
அது என்னமோ கரெக்ட் தான். இது ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ கீப்பர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி கீப்பர்ஸ் லைக் கசியாஸ், நம்ம உங்களோட டீம்ல பெப்பே, நம்ம வால்டஸ் யாருன்னா சொல்லுவியோ, பட் அவங்க எல்லாம் கிடைக்காத ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இப்போ ஒசினியா கிடைச்சிருக்குது. மேபி இந்த இந்த ஜெனரேஷன்னால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் ஒசினியா இன்கிரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்ம சொன்னா நீ கரெக்டா சொன்ன இந்த அர்ஜென்டினா மேட்ச்ல வந்துட்டு இந்த சிட்னி கேப்ரால் போட்ட கோல் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல்ஸ் இந்த டோர்னமெண்டா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அது வந்து ஈக்குவலைசர் கோல் வேற. ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான கோலை அவ்வளோ பயங்கரமா அடிச்சது வந்துட்டு ஒரு சரியான மேட்ரு. பட் யா கேப்போடே ஓவரால் இப்போ இதனால தான் அந்த ஃபுட்பால் பிடிச்சிருக்கோம் எல்லாருக்கும், நம்ம எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா ஒரு ஃபுட்பால்ல ஒரு மேட்ச் நடக்கிறதுனால ஒரு கண்ட்ரியே எவ்வளவு வந்துட்டு ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல டெவலப் ஆகுது, அவங்களுக்கு எவ்வளவோ ரெவென்யூ வருது. ஸோ அதனால இந்த மேஜிக்கலா இருந்துச்சு இந்த ஒசினியா இந்த கேப்போட டீம் பார்க்கறதுக்கு. அப்படியே நம்ம வந்து ரெண்டாவது மொமெண்ட்டுக்கு குச்சிருவாங்க. இது வந்து அப்கோர்ஸ் எல்லா பார்சலோனா ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் த பாசிங் ஆன் தி டார்ச்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாச்சும் இவ்வளவு நாள் நான் தான் வந்து தூக்கிட்டு வந்தேன், இப்போ அடுத்தது உனக்கு கொடுக்குறேன்ப்பா, நீ அடுத்ததை பார்த்துக்கோன்ற மாதிரி இந்த மொமெண்ட் இருந்துச்சு. வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் முடிஞ்சு ஸ்பெயின் ஜெயிச்ச அப்புறமா அப்கோர்ஸ் ரொம்பவே சேடா இருந்தாரு மெஸ்ஸி. அவர் கீழே உட்காந்துட்டு வெரி டிசார்டன். அந்த மொமெண்ட்ல வந்துட்டு கரெக்டா லமீனியமா செலிப்ரேட் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு நடந்து போய் மெஸ்ஸிய வந்து கன்சோல் பண்ண போனாரு. மெஸ்ஸிய உடனே எழுந்து நின்று இவர் கட்டி பிடிச்சிட்டு நீங்க சூப்பரா ஆடின இந்த மாதிரிலாம் சொல்லி கிளம்பியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த ஒரு மோமெண்ட், அந்த எம்ப்ரேஸ் பண்ண மோமெண்ட் வந்து உண்மையிலே அந்த டார்ச் பாஸ் பண்ண சீன் மாதிரி தான் இருந்துச்சு. நான் இவ்வளவு நாள் வந்துட்டு என்னால டாப்ல ஆடிட்டேன், இப்போ அடுத்தது பார்சலோனா நம்பர் 10, என்னோட ஜெர்சி என்னோட லெகசியை வந்து நீ தான் எடுத்துட்டு போகணும் அடுத்த ஸ்டேஜுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு, எஸ்பெஷலி பார்சலோனா ஃபேன்ஸ்க்குலாம். ஆமா, நான் வந்து அதை லைவ்ல பாத்துட்டு இருக்கும்போது நான் எம்மால் நடந்து போறதை பார்த்தேன். மெஸ்ஸி பார்த்துட்டு எந்திரிச்சான். ஏய் எவ்வளோ ஹியூமிலிட்டி இருக்கணும், நீ வந்து ஒரு உன்னையோட ஒரு ப்ராப்ளி 20 வயசு கம்மியா, அப்ராக்சிமேட்லி 20 வயசு சின்ன பையனுக்கு வந்து நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், நீ எந்திரிச்சு நின்னு அவனுக்கு ஒரு ஹக்க கொடுத்துட்டு வெல்டன் சொல்லிட்டு அவன் போற வரைக்கும் நின்னு, எனக்கு அதுவே எவ்வளவு பெரிய பிளேயர் ஆனாலும் ஆகலாம். நான் அது ரொனால்டோ பண்ணியும் பார்த்திருக்கேன், இப்ப மெஸ்ஸி பண்ணியும் பாக்குறேன். எனக்கு யூ நீட் டு ஹேவ் ஹியூமிலிட்டி, பி ஹம்பிள். இந்த தலைவர் சொல்லியிருக்காருல்ல, எப்பவுமே பி ஹம்பிள். அதை வந்து நீ வந்து எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நீ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வந்து மெஸ்ஸி வந்து காமிச்சாப்ல. ஏன்னா நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தேன், அந்த நம்பர் 19 2007ல பண்ண அந்த யூனிசெஃப் போட்டோ, 19 வருஷம் நடந்த ஃபைனல், 19ஆம் தேதி நடந்த ஃபைனல்ல 19ஆம் நம்பர் ஜெர்சி போட்டாடுற லமீன் யமாலோட நம்பரை முன்னாடி 19ஆ போட்டிருந்தது மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா 19ஆ ஒண்ணு வந்துச்சு. அது மாதிரி வந்து இட்ஸ் ஹியூஜ். அந்த மொமெண்ட் வந்து நான் பார்க்கும்போது வந்து அவ்வளவுதான், மியூச்சுவலா போறாப்ல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாங்க. யமால் பாட்டுக்கு போனா, மெஸ்ஸி பாட்டுக்கு ஃபேன்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தா. நோ டிராமா, நோ நத்திங். ரெண்டு பேத்துக்கு உள்ள மியூச்சுவல் ரெஸ்பெக்ட வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணாங்க. வெரி ஸ்வீட் மொமெண்ட் ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம். கண்டிப்பா. ஆமா, அதான் சொன்னல, ரொம்ப பார்சலோனா ஃபேன்ஸ் பாக்குறப்ப ஏன்னா அவங்களுக்கே சொன்னாங்க இந்த ஃபைனல்ஸ் பாக்குறப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல, யாரு ஜெயிச்சாலும் எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. என்னதான் தலைவர் அடிச்சாலும் அடிச்சது எல்லாம் இவங்களோட சில பிள்ளைகள், அது மாதிரி தான். ஏன்னா உண்மையில சின்ன பசங்க தான். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரே வருத்தமா இருந்தாலும் ஒரு விதத்துல ஓகே, இது வந்து நம்ம பசங்க தானே அப்படின்னு எடுத்துட்டு போற நிலைமையில தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம அடுத்த மொமெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ மூணாவது நாங்க என்ன சூஸ் பண்ணிருக்கோம்னா, இந்த ஜப்பான் டீம் எப்ப வந்தாலுமே ஒரு ஹியூஜ் சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் தி என்டையர் ஃபுட்பாலிங் கம்யூனிட்டி. ஃபுட்பாலிங் கம்யூனிட்டி மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா எத்தனையோ கண்ட்ரிஸ் வராங்க, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வராங்க. பட் இவங்களுக்கு சொல்லாமலே இந்த ஒரு மேட்ச் பார்த்த அப்புறமா என்னதான் குப்பை இருந்தாலும் அந்த ஸ்டேடியம்ல இவங்க செஞ்சாலும் சரி, வேற ஏதோ யார் விட்டு போயிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வந்து நம்மளோட பொறுப்பு, இந்த எர்த்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புன்ற ஒரு ரொம்ப என்ன ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜியை வச்சுட்டு இப்ப அது பண்றதுனால மத்தவங்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அதை யோசிக்காதவங்க வந்துட்டு ஓகே, இவங்க ஏதோ கண்ட்ரில இருந்து வராங்க, இவங்களே பண்றப்ப நம்ம கண்ட்ரில ஏன் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டு இவங்க யோசிப்பாங்க. இல்ல மத்தவங்க கூட வந்துட்டு ஜாயின் பண்ணி ஹெல்ப் பண்ணலான்னு வருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பண்றப்பதான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹார்ட் வார்மிங்கா இருக்கு பாக்குறதுக்கே. சோ அது வந்து என்ன பெஸ்ட் பார்ட்னா, அந்த டீம் அன்னைக்கு அவங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அது மேட்டரே கிடையாது. ஏன்னா இந்த பிரேசில் மேட்ச் தான் எனக்கு தோத்து போன நினைக்கிறேன். சோ அப்பயுமே வந்துட்டு அவங்க அது கிளியர் அவுட் பண்ணிட்டு தான் போனாங்க என்ன நடந்தாலும். சோ வந்து இந்த ஹியூஜ் சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு மனப்பான்மைக்கே வந்து முதல்ல ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க நல்லாவே இந்த வேர்ல்ட் கப்பும் ஆடினாங்க. அந்த மேனேஜர்லாம் கண்ணீர் விட்டு அழுதாரு கடைசி மேட்ச் அவங்க தோத்து போனதுக்கு. பட்
they drew against Netherlands. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். And obviously எப்போ வந்தாலும் டார்க் ஹார்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஜாப்பனீஸ் டீம் எல்லா வருஷமும் FIFA வேர்ல்ட் கப்ல இருக்கணும்ன்றது ஒரு பெரிய கோரிக்கையா நான் தெரிஞ்சுக்கிறேன்டா. ஆமா, ஏன்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாங்க நீ சொன்ன மாதிரி. அதாவது வந்து இப்போ அவங்க அப்படி கிளீன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு 10 பேர் அவங்களோட இடத்த அவங்க கிளீன் பண்ணிட்டு போவாங்கல்ல. ஐயோ நம்ம பண்ண குப்பைப்பா நாம எடுத்து போட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம், மற்றவங்கள பண்றாங்களோ இல்லையா அவங்க பண்றாங்க பாருங்களா நானாச்சு பண்றேன்னு ஒரு 10 பேர் வந்து பண்ணுவாங்க இல்ல. அவங்க குடிச்சிருக்கிற ஒரு பியர் கப்பா இருக்கட்டும், இல்ல ஏதோ சிப்ஸ் பாக்கெட் வாங்கினதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்க கிளீன் பண்ணிட்டு போவாங்கல்ல. ஸோ அது அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்போர்ட் ரீதியா அவங்களோட நாடை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். எவ்வளவு கிளீனா அவங்க நாட்டை வச்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஜப்பான் போனோம்னா இவ்வளோ ஒரு நம்ம இந்த ரீல்ஸ் அந்த ட்ரெயின்ல உள்ள புஷ் பண்றதுக்குலாம் ஆள்ல நிப்பாங்க, நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க ஒரு எக்ஸாம்பிளா வந்து உலகத்துக்கே எங்க ஃபுட்பாலிங் ஒரு ஒரு டோர்னமெண்ட் வந்தாலும் நம்ம இந்த ஏஎஃப்சி சாம்பியன்ஸ்ல அதுலயும் வந்து பார்த்திருக்கோம். அந்த அந்த கான்டினென்ட்ல நடக்கிற அந்த ட்ரோஃபியா இருக்கட்டும், இப்ப வந்து வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், நம்ம போன வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம் ஜப்பானோடைய ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே இதை பண்ணிட்டு போவாங்க. ஹியூஜ். இதை வந்து பார்த்து எல்லாருமே தான் பண்ணாங்கன்னா வந்து நீ சொல்ற மாதிரி அந்த நம்ம ஏர்த்தை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூட தேவையில்லை, நம்ம சுத்தி இருக்கிற இடத்த நம்ம கிளீனா வச்சுக்கிட்டா போதும்டா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியே வந்து ஜப்பான் வந்து கொடுத்தது வந்து மிகப்பெரிய சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட். பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி தே கீப் கமிங். அவங்களுடைய சம்ம ஃபேன்ஸ், அவங்களுடைய டீம், அவங்களுடைய மேனேஜர் இந்த தடவை 2-3 பேர் சீரியஸா மிஸ் பண்ணாங்க. மிட்டோமா ஆடலின்னு நினைக்கிறேன், அண்ட் இவன் அவன் கேப்டன் எண்டோ ஆடல. ஸோ அந்த மாதிரி சீரியஸா 2-3 பிளேயர்லாம் வந்து மிஸ் பண்ணாங்க. அப்படி இருந்துமே செம ஃபைட் கொடுத்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹார்ட் வார்மிங் டு சி அது. பட் ஆனா இந்த வேர்ல்ட் கப்ல வந்து 2 பேர் லாங் ஸ்டாண்டிங் வேர்ல்ட் கப் ரெக்கார்டு வந்து இந்த வேர்ல்ட் கப்ல பீட் ஆச்சு. அது எப்படி இருந்துச்சு? ஆமாடா, அதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஏதோ வந்து ஒரு 2-3 கோல் கூடுதலா இருக்கும் டிஃபீட் பண்றது அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே பேங்கர். நான் வெறும் இந்த ரெக்கார்ட் மட்டும் சொல்லல, பட் நம்ம சேயிங் எல்லா டீம்ஸோட டாப் ஸ்ட்ரைக்கர்ஸா இருக்கட்டும், டாப் பிளேயர்ஸ் வந்துட்டு கோல்ஸ் மேல கோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனாலேயே இந்த வேர்ல்ட் கப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இந்த ஃபர்ஸ்ட் மேட்சே ஃபார் அர்ஜென்டினாடா, தலைவன் வந்து ஹாட்ரிக்க போட்டு ஆரம்பிச்சாரு. ஏன்னா கூஸ் பம்ப்ஸ். One of one, never to be replicated. சரிடா சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் மேட்சே ஹாட்ரிக்கா? அப்போதுல இருந்தே வந்து அந்த ரெக்கார்டு வந்து ரொம்ப க்ளோஸரா போயிட்டு இருந்தது. இங்க இவர் அடிச்சாருன்னா அங்க எம்பாப்பே 2 கோலு, ஆலண்ட் 2 கோலு, கேனு 2 கோலு, அப்புறம் 2வது ரவுண்ட்ல வந்துட்டு ரொனால்டோ 2 கோலு. சோ எல்லாருமே வந்து நல்லா கோல் அடிக்க ஆரம்பிச்சதுல என்னடா நடக்குது, இந்த வேர்ல்ட் கப் பயங்கரமா இருக்குன்னு இருந்துச்சு. பட் யா, எஸ்பெஷலி மெஸ்ஸி அண்ட் எம்பாப்பேஸ் கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட் வாஸ் இம்மென்ஸ். 10 goals in a single World Cup எம்பாப்பே, இது வந்து லெஜெண்டரியான ஒரு அச்சீவ்மெண்ட். இப்போ வேர்ல்ட் கப் டாப் ஸ்கோரர் லிஸ்ட்ல ஆப்வியஸ்லி கிலியன் எம்பாப்பே தான் ஃபர்ஸ்ட் வித் 22 goals. ஆடினது 22 games தான் நினைக்கிறேன். ஸோ அவன் இன்கிரெடிபிள், இதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாத ரெக்கார்டு. அதுக்கப்புறமா லியோனல் மெஸ்ஸி வித் 21 goals. ஸோ இவங்க 2 பேர் தான் இப்போ ஹெட் டு ஹெட் இருக்கிறாங்க. அண்ட் அசிஸ்டுமே பார்த்தோன்னா ஒலிசே ஹாஸ் 6 assists in this World Cup. That is after பெல்லேக்கு அப்புறமா 1976 அதுக்கு அப்புறமா இப்பதான் வந்து 6 assists போட்டிருக்காங்க ஒரு வேர்ல்ட் கப்ல. ஸோ அதுவுமே கோல்ஸும் சரி அசிஸ்டும் சரி பயங்கரமாவே இருந்துச்சு. பட் எம்பாப்பே அண்ட் மெஸ்ஸி ஹேவிங் த ரெக்கார்ட் இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட். பட் இன்னொரு என்னன்னு சொல்லலாம்னா, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்ததுனால இவ்வளவு கோல்ஸ் வருதுன்னு சில பேர் சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கோல்ஸ் போடணும், அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் அப்படி இருக்கும் போதும் they were able to produce. So big hats off to இந்த டாப் ஸ்கோரர்ஸ். ஆமா, ரெண்டு பேருமே மாத்தி ரெக்கார்டு, க்ளோஸேயோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த வேர்ல்ட் கப்ல. பட் கடைசி மூமெண்ட் இதுதான் வந்து இந்த வேர்ல்ட் கப்போட ஹைலைட் மூமெண்ட்னே வந்து எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா சுபாஷ் ஸ்டேடியம்லயே பாத்திருக்கான் அந்த மூமெண்ட்டை வந்து, அவனும் வந்து பாத்திருக்கான். அந்த நார்வேயோடைய ரோ, அது நீ எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். எப்படி இருந்துச்சு? அது வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்வே ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து அது என்ன வார்த்தை சொல்றது தெரியல, ரொம்ப பேஷனேட். ஆக்சுவலா ரொம்ப பேஷனேட்டா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிரச்சனை இல்லை, அதே தான் அர்லிங் ஹாலண்ட் எவ்ரி மேட்ச் சொல்லிட்டு இருந்தாரு. ஆடும் போதே பிரான்ஸா தூக்க அடிச்சிருவாங்க, நாங்க ஆல்ரெடி போயிட்டோம் குவாலிஃபை ஆயிட்டோம், பிரச்சனை இல்லைனாங்க. அவங்களோட நீ யூடியூப் பிளாக் பார்க்கவே இல்லையான்னு தெரியல, எல்லா மேட்ச்க்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. இந்த மாதிரி வந்துட்டு பிரேசில் மேட்ச் அகேன்ஸ்ட் தான் வந்துட்டு, பிரேசில் பெரிய ஃபுட்பாலிங் நேஷன், அவங்க கண்டிப்பா ஜெயிக்கணும், ப்ரெஷர் இருக்கும், நாங்க ப்ரெஷரே எல்லாம் ஆட போறோம், நடந்தா நடக்கட்டும் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மென்டாலிட்டி தான் ஃபேன்ஸுக்கும். நாங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், எங்க டீம் நாங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவோம், டசன்ட் மேட்டர் வின் ஆர் லாஸ்ன்னு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்டேடியம்ல வந்து இவங்க தனியா ஒரு 2 செக்ஷன் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு மேட்ச் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நிறுத்தவே இல்லடா,
ஃபுல்லா ஏதாவது ஒரு சாண்ட பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த வைக்கிங் ரோ செலிப்ரேஷன், த மோஸ்ட் வைரல் செலிப்ரேஷன் ஃபுட்பால் இன் ரீசென்ட் ஹிஸ்டரி. ஏன்னா ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிடுச்சா. நீ வந்துட்டு யூஎஸ்ல நீ ஃபுட்பால் பாக்குறியோ இல்லையோ, ஆனா இந்த செலிப்ரேஷன் போலீஸ் ஹால்ல இருந்து ஸ்கூலு, காலேஜ், இல்ல ஜென்ரலா ட்ரெயின்ல எல்லா இடத்துலயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு யூனிட்டி, திடீர்னு ரோட்ல நடுவு நின்று அங்கிருந்து செலிப்ரேஷன் பண்றாங்க. நானும் வந்து இந்த மேட்ச் முடிச்சுட்டு அங்க இருந்து கார் போறதுக்கு வந்துட்டு பஸ்ல ஏறணும். சும்மா நான் கத்த இந்த மாதிரி யாராச்சும் நார்வே செலிப்ரேஷன் பண்றீங்களான்னு. அங்க இருந்து நார்வேஜன் எழுதிட்டு கம் ஆன் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பஸ்லயே பண்ணிட்டு இருந்தோம். சோ அந்த மாதிரி எப்பவுமே வைப்ல இருந்தாங்க. அண்ட் இந்த செலிப்ரேஷன் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செலிப்ரேஷன் தான் பாக்குறதுக்கு. அதுவும் மேட்ச்க்கு அப்புறமா அது பிளேயர்ஸ் எடுத்துட்டு பண்ணாங்க பாத்தியா. ஓடேகார்டு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாரு, அப்புறமா எர்லிங் ஹாலண்ட் ஒரு வாட்டி பண்ணா. அதெல்லாம் பாக்குறப்பே வந்துட்டு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஏன்னா அந்த வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடி இந்த போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் இல்ல உண்மையான போட்டோ ஷூட்டான்னு தெரியல. அது உண்மையான போட்டோ ஷூட் தான் நினைக்கிறேன் அவங்க வந்து பண்ணது. அந்த வைக்கிங்ஸ் எல்லாம் பண்ணி அந்த போட்டோ எல்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. அண்ட் இந்த செலிப்ரேஷன் வந்து ரியலி டுக் ஓவர். ஏன்னா ஓடகார்டு டீமுக்குன்னு அதுக்குன்னு வச்சிருந்தாங்க. போய் ட்ரம்மை மட்டும் தட்டு, நீ மேட்ச்ல ஒண்ணும் பண்ணல, போய் ட்ரம்மை மட்டும் தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. பயங்கர ஹார்ட் வார்மிங் மொமெண்டா இருந்துச்சு. ஆனா அந்த செலிப்ரேஷன்ல என்ன விஷயம்னா, அந்த செலிப்ரேஷன் எடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய இதுக்காக அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இது வந்து இவங்களுக்கான வைக்கிங் ரோ செலிப்ரேஷனா வேர்ல்டு கப்புக்கு இருந்தது. மக்கள் வந்து உலகத்துல அது எதுக்கோ எடுத்துட்டு அவங்கவுங்க இதுக்கு வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க செலிப்ரேஷனை. ஸோ அது வந்து பாக்குறதுக்கு பயங்கர ஹார்ட் வார்மிங்கான ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஆல் இன் ஆல் வந்து இந்த வேர்ல்ட் கப் வந்து நிறைய ஹார்ட் வார்மிங் மூமெண்ட்ஸ், நிறைய தடவை சீட்ல இருந்து எந்திரிச்சு கூத்துட்டு என்ன கோல்ரா அது, டேய் என்ன சேவ்டா அது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லாஸ்ட் 1 month நான் ஸ்டாப் ஒரு 3 நாள் 4 நாள் தான் கேமே இல்ல கரெக்டா அந்த ஒரு மாசத்துல. அப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூல்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஜமாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். அதே மாதிரி நாங்க 2 பேருமே உங்களை வந்து என்டர்டெயின்டா வச்சிருந்தோம் ஒவ்வொரு கேமுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படிங்கறதையும் நம்புறோம். ஸோ மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்கு காமிச்சிட்டே இருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் முடிச்சுட்டு இதோட அந்த வேர்ல்ட் கப் செக்மெண்ட் நானும் சுபாஷும் வந்து முடிச்சுக்கிறோம். We will be back to club football. Football is back. அந்த ஒரு இதுக்கு வந்து ஸ்ட்ரீட்டா மறுபடியும் அங்கேயும் குதிக்கணும். மறக்காம இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா டப்புன்னு கிளப்பை சூஸ் பண்ணிருங்க. கிளப்பை சூஸ் பண்ணிட்டு சண்டை செய்யறோம். ஓகே, அடுத்த வாரத்துல இருந்து சண்டை ஆரம்பிக்கிறோம். சுபாஷ் நீ ரெடியா? சண்டையில வந்துட்டு அவ்வளவுதான். இனிமே பாரு உன்னை வச்சு செய்யறதா எங்களோட மேட்ரு. சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அலப்பறலாம் தாங்க முடியாது. இனிமே வெயிட் அண்ட் வாட்ச்.